மீன் மார்க்கெட் எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு மகேன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பிசினஸ் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். பிசினஸ் ட்ரிப் தானேண்ணா? பிசினஸ் மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம். பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோமானா கிடையாது, இப்ப அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் வயலே வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ ஒரு நிமிஷம், நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவர் வந்து மிஸ்டர் கோபிநாத். எஸ், இவர் வந்து கோபிநாத். சோ இவரு கூட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஹாய். எஸ். சோ சொல்லுங்கண்ணா, இப்போ நம்ம எதுக்காக போயிட்டு இருக்கோம் அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அங்க டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இனோவேட் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பீப்புள் வருவாங்க. ஸோ நாமளும் போய் அங்க நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமா, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ரோட்டு சைடு வச்சிருக்க மரம்லாம் ஒண்ணு கூட அந்த வேஸ்ட் இது. இனிமேல் ஒவ்வொரு எல்லா வருஷமும் வந்து இனிமேல் அந்த காலநிலை மாற்றம் இருக்கும். எல்லா வருஷமும் டிசம்பர் மாசம் மழை பெய்யும். சென்னையில எல்லா மாசமும் டிசம்பர் மாசம் மழை பெய்யும்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லா மாறிடுச்சு. ஏதோ ஒரு குளிர்காலம் வருது டிசம்பர். இல்லன்னா டிசம்பர்ல ஆக்சுவலா மழை பெய்யாது இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் இருக்கும்போது டிசம்பர்ல மழை பெய்யாது. இப்ப வந்து நமக்கு இந்த 2 மாசமா இது அந்த இந்த காமெடியில வர மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் சரிவா அதுவே பழகிடுன்ற மாதிரி 2019 தான் நிறைய பிளட் வந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே பீப்புள் அப்படியே செட் ஆயிட்டாங்க. ஓகே, டிசம்பர்னா மழை வரும், எல்லாத்தையும் தூக்கி பறந்து மேல போட்டு மேல மாடிக்கு போய் உட்காந்துடலாம், ஹெலிகாப்டர்ல சோறு. மழைதான் சாதாரண மழைதான், அதிகமா பெஞ்சதுன்னே வச்சுக்கலாம். அதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா என்னன்னா அந்த ஒரு ஏரிகள் கட்டமைப்பு சரியா கிடையாது அப்படிங்கிறாங்க. அதான் பிரச்சனையே. ஏரி வந்து நான் போனப்ப நான் வந்து ஒரு 10-20 ஏரி பார்த்திருப்பேன் தம்பி. அத்தனை ஏரி வச்சுக்கிட்டு இவங்க வெளில வருதுன்னா அப்படி என்ன பண்றது? நான் 1 லட்சம் 2 லட்சம் பணக்காரனா இருந்தா ஓகே, வர இழப்பீடு 1 லட்சம் 2 லட்சம் சாதாரணம். மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறான்னா 2 மாசத்துக்கு அந்த கடனை அடைச்சிட்டு போயிடுவான். சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்குவான், அது இஎம்ஐ வாங்கியிருப்பான். 1 வருஷம் இஎம்ஐ, 2 வருஷம் இஎம்ஐ. மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான், 50,000 லோன் போட்டு மறுபடியும் அவன் எல்லாமே வாங்கணும், 2 வருஷம் இஎம்ஐ கட்டணும். இடையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எதுவும் பண்ண முடியாது. அவன் என்ன இன்சூரன்ஸை போட்டுச்சிருப்பான் ஃபேமிலிக்கு. ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது. அவன் கடனை வாங்கி பண்ணுவான், அதுல ஒரு 1 லட்சம் போகும். அப்ப என்ன ஆகும், இன்னும் 2 வருஷத்துக்கு அவன் கடனாளி ஆவான். அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு வெள்ள வரும், மறுபடியும் 1 லட்சம் வாங்குவான். அப்ப ஒருத்தன் கஷ்டப்பட்டு காசு வாங்கி சம்பாரிச்சு வீடு வாங்கி கார் வாங்கி எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்குமா செத்து போயிடுவான். ஆமா. எப்பவுமே அந்த கோயம்புத்தூர் வரும்போது, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்தேன்னா அந்த ஃபீல் வரும் எனக்கு. ஆமா, ஏன்னா அப்போ வரும்போது ஒண்ணுமே, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈரோடுல இருந்து ஈரோடு பெருந்துற அங்க இருந்து சுத்திட்டு வேலைக்காக நம்ம வருமா. அதனால எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு மாதிரி இதுவே பெரிய ஊரு. அப்ப அந்த பாலம், அங்க அந்த பச்சை கலர்ல பாலம் போட்டிருப்பாங்களா, அந்த காந்திபுரம் பாலம், அதெல்லாம் பார்த்து என்னடா இவ்வளவு பெரிய ரோடா இருக்கு, இவ்வளவு பெரிய பாலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உண்மையா எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்க இருந்து 1.5 மணி நேரத்துல வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப்புறம் பழகிட்டேன். அதாவது காலையில ஈவெண்ட் போகணும்னு சொல்லிட்டு, ஈவெண்ட் பிசினஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு அங்கிருந்து பகுமானமா கிளம்பினோம். இங்க வந்து அது ஈவெண்ட்டே இல்லையா, லிமெரிடியன் போறோம்னு சொல்லிட்டு அந்த இது ஸ்னேகா அந்த பேர்ல தான்டா ஏமாத்துன்ற மாதிரி. அது அவங்க ஹோட்டல் மேல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க ஹோட்டல் வந்து ஜஸ்ட் வென்யூக்காக யூஸ் பண்ணிருக்காங்க.
ஆனா அந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, சோ அவங்க அந்த பிரான்சைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஆர்கனைசேஷன் உள்ள போயிட்டு பார்த்தா போனா ரஷ்யா இருந்துச்சு, கியூல நின்றுதாங்க. சரி நல்ல கூட்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அது ஹாலே வந்து நம்ம இந்த மேரேஜ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஹோட்டல்ல, அந்த அளவு தான் இருக்கு. அப்புறம் ஹோட்டல்காரங்களை வந்து கூப்பிட்டு கேட்டா ஹால் கெப்பாசிட்டியே 300 தான் சார்ன்றாங்க. ஆனா அங்க வந்தது கிட்டத்தட்ட 300க்கு மேல, ஒரு 1000 பீப்புளுக்கு மேல இருக்கும்லன்னா 1000 பீப்புளுக்கு மேல இருக்கும். வந்துட்டு அங்க யாருமே பிசினஸ்னா இப்போ 1 to 1 அந்த மாதிரி உட்காந்து கான்வர்சேஷனுக்கு தான் போவாங்க. அங்க ஏதோ மீன் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. நான் சுத்த வேஸ்ட். ஒண்ணுமே இல்ல. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரான்சைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு தயவுசெய்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்க ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேமெண்ட்லாம் ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. பார்ப்போம், 100த்துல ஒரு 20% நம்பிக்கை வச்சுதான் எல்லாரும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்தது டோட்டல் ஃபெயிலியர். அதாவது நாங்க தான் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கோம்னு நினைச்சோம். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பர்பஸோட கடலூர், சென்னை, ராமநாதபுரம், கேரளா, எர்ணாகுளத்துல இருந்தெல்லாம் அவ்வளவு தூரம் சென்னை சென்னை அது மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஒரு இந்த எக்ஸ்போக்காக. ஆனா உள்ள நீங்க அந்த நான் கிளிப்பிங்ஸ்ல நீங்க பாருங்க. ஸோ அந்த 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 ஸ்டால் வந்து கிட்டத்தட்ட நான் விசாரிச்சப்போ 60,000 ரூபாய் ஒரு ஸ்டாலுக்கு வாங்கினதா சொல்றாங்க. 60,000ல இருந்து 70,000 ரூபாய் வாங்கினதா சொல்றாங்க. அது வந்து அவ்வளவு ஒர்த்தே கிடையாது. சோ இந்த மாதிரி அந்த சிம் கொடுக்குற ஸ்டால் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ரோட் சைடு ஸ்டால்னு சொல்லுவாங்க. அது அந்த டென்ட் அடிச்சு உக்காந்தா என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவு தான் இருந்துச்சு. ஒரு 60,000 70,000 ஸ்டால்னா அது எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த டீலருக்கு. சோ என்னன்னா இப்போ நாங்கெல்லாம் ஓகே, இப்ப நாங்க விசிட்டரா போனோம், நாங்க வந்து போலீஸ் எல்லாம் வந்தாங்க, ஏதோ அட்லீஸ்ட் உட்காந்து கன்சர்ன் வச்சு பேசி அதை வாங்குறதுக்காக ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அங்க ஸ்டால் போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பிசினஸே போச்சு. அவங்க வந்து ஒரு ஆசையா இப்போ அது ஒன் டே தானேன்னா, அது ஒன் டே 10ல இருந்து 6 வரையும் அங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்டால்காரங்க கிட்ட வந்துட்டு 60 to 70 வாங்கியிருக்காங்க. விசிட்டரா போனவங்களுக்கு 450ல இருந்து 1500 அதுக்கு மேல கூட போகுது. சோ இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அதாவது அங்க ஸ்பாட்ல வந்து அங்கேயே ஃபுல் ஆயிடுச்சுன்னு தெரியும். இப்போ ஆக்சுவலா ஒரு நல்ல ஈவென்ட் மேனேஜ் பண்ணா அங்க ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதோட சோல்ட் அவுட்னு போட்டு ஸ்டாப் பண்ணணும். இவங்க வந்துட்டு சரி கூட்டம் வருது, எல்லாம் ஏமாளி கூட்டம், ஏமாந்துருவாங்க போடுறா அப்படின்ட்டு எல்லாம் 1000 1500 ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு கார்டுக்காக. நான் அவ்வளவு பெரிய ஈவென்ட் நடக்குது. ஒரு ஆர்கனைசர்னு ஒரு 4 பேர் கிடையாது, வாலண்டியர்ஸ் கிடையாது. வாலண்டியர்ஸ் 2 பேரு அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருக்காங்க. ஒரு சொல்லி என்ன பண்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியோட மிஸ்டேக். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்றதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணுங்க. இந்த காசு வருதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் வித்து இப்படி எல்லாத்தோட வாயிலையும் உளுந்து தொலையாதீங்க. அதுதான். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. அங்க டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இனோவேட் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பீப்புள் வருவாங்க. ஸோ நாமளும் போய் அங்க நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமா, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.